அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். அப்ப நம்ம பாக்கியவானா இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் பயந்து இருக்கணும். யாருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமா? அப்படி கிடையாது. தேவனுக்கு நம்ம எப்பொழுதும் பயந்து இருக்கும் போது தீங்கை நம்மளோட வாழ்க்கையிலிருந்து விலக்குவார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு நான் எப்பொழுதும் பயந்து இருக்கணுமா, அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயந்து இருக்கணும். அவரை பயந்து இருக்கும் போதுதான் எது நன்மை எது தீமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுவார்? தேவன் நமக்கு தெரியப்படுத்துவார், நமக்கு தெளிவுபடுத்துவார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவானா இருக்கான். அவ்வாறு இருக்கும் போது தீங்குல ஒரு நாளும் விழ மாட்டான். யாரு தீங்குல விழுவா அப்படின்னா, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன். இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. நான் தேவனுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், என்னோட சுயமா நிற்பேன். அதாவது நிற்கிறவன் விழுந்துடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது நான் நிக்கிறேன், என்னாலதான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது. நம்ம மெத்தனமா இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கக்கூடாது. நம்ம எப்போ விழுவோம் நமக்கே தெரியாது. ஆனா தேவனுக்கு எப்பொழுதும் பயந்து இருக்கும் போது தீமையை விலக்கி நம்மளோட வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை பாராட்ட தேவன் வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.